வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி சௌந்தர்யாவுக்கும் ராணாவுக்கும் ஒரு நல்ல கான்வர்சேஷன் போயிட்டுருக்குங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல, 2 பேருமே எலியும் பூனையுமா இருப்பாங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கு எப்போ பார்த்தாலும் ராணுவை பார்த்தா மூளை இல்லை அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ராணுவ வந்து தொழிற்கூடத்தில் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு விறுவிறுன்னு. ஸோ சௌந்தர்யா வந்து போகிறாங்க, ஹெல்மெட்டை எடுத்து மாற்றிட்டு போகிறாங்க. போகிற போக்க பார்த்தா சண்டை வந்துருமோ அப்படின்னு நினச்சேன். போயிட்டு ராணவ், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராணவ், நீ ஏன் உன்னை வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிற? அன்றைக்கி விளையாட்டில் கூட எனக்கு ராணவ் தான் பிடிக்கும், ட்ரூத் ஆர் டேர் அதில் வந்து எனக்கு ராணவ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேனே, ஏன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு வந்து சௌந்தர்யா கேட்குறாங்க. அதுக்கு ராணவ் வந்து தெரியலையே சவுண்ட், சொல்லு உனக்கு தான் தெரியும் அப்படின்னு வந்து ராணவ் சொல்கிறான். உடனே சவுண்டு சொல்கிறாங்க, நீ என்ன தான் டிவியில் வரணும்னு அப்படி இப்படி ஏதாவது ஒன்று பண்ணாலும் நீ வந்து ராணவ் வந்து ராணவாக இருக்கான். ஸோ அதனால் எனக்கு வந்து ராணவ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் சொன்னேன், உன்னுடைய இன்னசென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ வந்து சில விஷயத்தில் வந்து இன்னசென்ட்டாக இருக்க, அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராணுவ வந்து ராணுவாக இருக்கனால அப்படின்னு. உடனே ராணுவ வந்து, ராணுவனா எந்த விதமான ராணுவம் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான். டே ராணுவனா நீ தான்டா, அதில் என்ன விதமான ராணுவலாம் இருக்குது அப்படின்னு. சௌந்தர்யா சொல்கிறாங்க, நேற்று நீ பண்ணது வந்து எனக்கு பிடிக்கல ராணவ். ஸோ அந்த மார்க் பண்ணுறது மாதிரி நான் மார்க் பண்ணது மாதிரி நீ சொன்னது, ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சத்தியமாக பிடிக்கல. நான் வேணும்னே எல்லாம் பண்ணலை. ஸோ அது என்னோடய ஆட்டிடியூடாக இருக்கலாம், வேணால் மாற்றிக்கிறேன் அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஸோ ராணா வந்து சரி ஓகே சவுண்ட், இனிமேல் நல்லா ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கான்வர்சேஷன் முடியுது. அடுத்து வந்து சௌந்தர்யா அண்ட் விஷால் அவங்க கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஷால் வந்து ஷாப்பிங் ஆனதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, நான் அங்கே போயிருந்தேன்னா, லேபர் சைட் போயிருந்தேன்னா மேனேஜராவது இதாவது அப்படி நான் தூக்கி போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லேபராகவே மாறியிருப்பேன். எனக்கு வந்து மேனேஜர் சைடில் வந்து எதுவுமே தேவையில்லை, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேபராகவே மாறியிருப்பேன்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இல்லை, சௌந்தர்யாவுக்கு வந்து இந்த லேபர் சைடு வந்தால் தான் அவங்களுக்கு நல்லா கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. அதான் ட்ரை பண்ணாங்க, பட் வந்து சக்ஸஸ் ஆக முடியல. இங்கிட்டு வந்து ஜாக்லின் கூட நம்ம சௌந்தர்யா வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. சௌந்தர்யா அங்கே போனால் கலகமெல்லாம் உண்டு பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு குழப்ப நிலையில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு சவுண்டு தான் கரெக்டான ஆள் அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. நம்ம முத்துக்குமரன் அவர் கூட சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ அதனால் பட் வந்து இந்த சைட்லேருந்து அக்செப்ட் பண்ணலை நம்ம லேபர் சைட்லேருந்து. அதனால் விஷால் அவரை வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நம்ம தர்சிகாவோட பெரிய ரெக்கமெண்டேஷனால் விஷால் வந்து நம்ம லேபர் சைடு வந்துட்டார். பார்ப்போம் இந்த சைடு வந்து எப்படி வேலை பார்க்குறாரு அப்படின்னு. ஸோ அங்கிட்டு வந்து அருண் வந்து அங்கிட்டு போய் பேசிக்கிட்டே இருக்காருங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க. முத்துக்குமரனோட அதிகமாக பேசுகிறான்னா பாருங்களேன். முத்துக்குமரனே தாங்க முடியாமல் அங்கிட்டு பின்னாடி அருண் பின்னாடி நின்று அமைதியாக இருங்கன்னு எல்லாரையும் கை காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அது லைவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது அருண் வந்து என்னென்னா பேசுகிற பாயிண்ட்லாம் கரெக்ட் தான். என்ன ஒரு லேபர் சைட்லேருந்து ஒருத்தன் மேனேஜராக வந்தால் அவன் எப்படி திங்க் பண்ணுவானோ அந்த திங்கிங்கில் வந்து லேபர் சைட்லேருந்து ஒரு மேனேஜர் திங்க் பண்ணுறது மாதிரி திங்க் பண்ணி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த சைடு அக்செப்ட் பண்ணணும்ல. ஸோ ஆக மொத்தம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக மாட்டாங்க போல். ஒன்று முத்து பேசுகிறான், இந்த சைடு அருண் பேசுகிறான். 2 பேரும் பேசி அந்த டாஸ்க்கை கொண்டு போயிடுவாங்க போல் இருக்குது. ஸோ மித்தவங்க தயவுசெய்து பேசாமல் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது.